நமஸ்காரம். ஸ்ரீமத் பகவத்கீதையில் இருக்கக்கூடிய 5வது அத்தியாயமான கர்ம சந்நியாச யோகத்தினுடைய ஸ்லோக பாராயணத்தை நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் இந்த அத்தியாயத்தினுடைய அத்தியாய சுருக்கத்தை பார்க்கலாம். இந்த அத்தியாயத்தினுடைய பெயர் கர்ம சந்நியாச யோகம். இதுக்கு முன்னாடி நம்ம 4வது அத்தியாயத்தை பார்க்கும்போது அதனுடைய பெயர் ஞான கர்ம சந்நியாச யோகம்ன்றதையும், அதில் ஞான யோகம், கர்ம யோகம், சந்நியாச யோகம் அதாவது சாங்கிய யோகம், இப்படிப்பட்ட 3 யோகங்களை பற்றி விரிவாக விளக்கப்பட்டிருக்குன்றதை நம்ம பார்த்தோம். இப்போ இந்த அத்தியாயத்தினுடைய பேர் கர்ம சந்நியாச யோகம். இந்த அத்தியாயத்தில் நம்ம பார்த்தா கர்ம யோகம், சாங்கிய யோகம், அதாவது சாங்கிய யோகம்ன்றது சந்நியாச யோகத்தை குறிக்கும். இப்படிப்பட்ட 2 யோகங்களுடைய நிஷ்டையை பற்றி பார்ப்போம். நிஷ்டை அதாவது இந்த யோகங்களை கடைபிடிக்கக்கூடிய முறைகளை பற்றி இந்த அத்தியாயத்தில் நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். இப்போ இந்த அத்தியாயத்தை பார்க்க ஆரம்பிக்கலாம். ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம் ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமஹ. அத பஞ்சமோऽध्यायः கர்ம சந்நியாச யோகः. அர்ஜுன உவாச்ச சந்நியாசம் கர்மணாம் கிருஷ்ண புனர்யோகம் ச சம்சசி யச்ரேயயேதயோரேகம் தன்மே ப்ரூஹி சுநிஷ்சிதம். இது இந்த அத்தியாயத்தினுடைய முதல் ஸ்லோகம். இதில் அர்ஜுனர் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாட்ட சொல்கிறார், கிருஷ்ணா, தாங்கள் கர்மங்களுடைய சந்நியாசத்தை பற்றியும் அதன் பிறகு கர்மயோகத்தினை பற்றியும் புகழ்ந்து பேசுகிறீர்கள். அப்படி இருக்க இந்த 2இல் எந்த ஒன்று எனக்கு நிச்சயமாக நன்மை கொடுக்கக்கூடியதோ, மேன்மை அளிக்கக்கூடியதோ அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாட்ட கேட்குறார். இதை தொடர்ந்து ஸ்ரீ கிருஷ்ணர் இதுக்கு விளக்கம் கொடுக்க ஆரம்பிக்கிறார். ஸ்ரீ பகவானுவாச்ச சந்நியாச கர்மயோகஸ்ச நிஸ்ரேயசகராவுபௌ தயோஸ்து கர்ம சந்நியாசாத் கர்மயோகோ விசிஷ்யதே. ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறார், சாங்கிய யோகம், கர்மயோகம் இந்த 2மே மிகவும் மேன்மை கொடுப்பவைதான். அப்படி இருந்தும் கூட இந்த 2இலும் சாங்கிய யோகத்தை விட கர்மயோகம் சாதனை முறையில், அதாவது கடைபிடிக்கக்கூடிய முறையில் எளிதாக இருப்பதால் சிறந்தது அப்படின்னு ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா தொடர்ந்து சொல்கிறார். அடுத்த ஸ்லோகத்தில், அர்ஜுனா, எப்படிப்பட்ட ஒருவன் எதையுமே வெறுப்பதில்லையோ, எதையுமே விரும்புவதில்லையோ, அப்படிப்பட்ட கர்மயோகி எப்பொழுதுமே சந்நியாசியேதான் என்று அறியத்தக்கவன். ஏனென்றால் விருப்பு வெறுப்பு போன்ற இரட்டைகளற்றவன் எளிதாகவே சம்சார பந்தத்திலிருந்து விடை பெறுகிறான். அப்படி நான் மேலே கூறிய சந்நியாசமும் கர்மயோகமும் வெவ்வேறு பலன்களை கொடுக்கக்கூடியது என்பது அறியாதவர்களின் கருத்தாக இருக்கிறது. ஆனால் அறிஞர்களான ஞானிகள் அப்படி சொல்வதில்லை. ஏனென்றால் இந்த 2இல் ஒன்றையாவது உறுதியாக பற்றி கொண்டிருக்கக்கூடிய மனிதன் 2னுடைய பயனான பரமாத்மாவை அடைகிறான். தொடர்ந்து ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்றார், ஞான யோகிகளால் எந்த பரமபதம் அடையப்படுகிறதோ அதுவே கர்மயோகிகளாலும் அடையப்படுகிறது. எனவே எந்த ஒருவன் ஞான யோகம், கர்மயோகம் ஆகிய 2மே ஒரே பயனை கொடுக்கக்கூடியது என்று உணர்கிறானோ அப்படிப்பட்டவனே உண்மையை காண்கிறான். தொடர்ந்து பகவான் சொல்றார், சந்நியாசஸ்து மகாபாஹோ துக்கமாப்துமயோகதः யோகயுக்தோ முனிர் பிரம்மா நச்சிரேணாதிகச்சதி. இந்த ஸ்லோகத்தில் மகாபாஹோ அப்படின்றது நீண்ட புஜங்களுடைய அர்ஜுனா அப்படின்னு ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறார். அர்ஜுனா, கர்மயோகத்தை கடைபிடிக்காமலேயே சாங்கிய யோகம் அதாவது சந்நியாச நிலையை அடைவது மிகவும் கடினமான ஒன்று. மேலும் பகவத் ஸ்வரூபத்தை சிந்தித்திருக்கும் கர்மயோகி பரபிரம்ம பரமாத்மாவை மிகவும் விரைவிலேயே அடைந்து விடுகிறான். அதே போல மனக்கட்டுப்பாடு உடையவனும் புலன்களை வென்றவனும்
மன தூய்மை உள்ளவனும் எல்லா உயிரினங்களுக்கும் ஆத்மாவான பரமாத்மாவை தன் ஆத்மா என்று உணர்ந்தவனுமான கர்மயோகி கர்மங்களை செய்து கொண்டிருந்தாலும் கூட அவற்றில் ஒட்டுவதில்லை. இப்படி சொல்லி கிருஷ்ண பரமாத்மா தொடர்ந்து 8வது ஸ்லோகத்தில் சொல்கிறார், தத்துவம் அறிந்த சாங்கிய யோகி எதை பார்த்தாலும் கேட்டாலும் தொட்டாலும் முகர்ந்தாலும் உணவு உண்டாலும் நடக்கும் பொழுதும் உறங்கினாலும் மூச்சு விட்டாலும் பேசினாலும் கழித்தாலும் பற்றினாலும் கண்களை திறந்தாலும் மூடினாலும் கூட எல்லா புலன்களும் தத்தம் புலன்களுக்குரிய பொருட்களில் செயல்படுகின்றன என்பதை உணர்ந்து கொண்டு சந்தேகமே இல்லாமல் எதையுமே நான் செய்வதில்லை என்று நினைக்க வேண்டும் அப்படின்றத 9வது ஸ்லோகத்தில் சொல்லி முடிக்கிறார். அடுத்ததில் நம்ம பார்த்தா பகவான் சொல்கிறார், பிரம்மன் யாதாய கர்மாணி சங்கம் த்யக்த்வா கரோதி யஹ லிப்யதேன ச பாபேன பத்மபத்ரமிவாம்பசா. இதில் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறார், எவனொருவன் எல்லா கர்மங்களையும் பரமாத்மாவிடம் அர்ப்பணம் செய்து உலகியல் பற்றுதலை துறந்து கர்மங்களை செய்கிறானோ அவன் தண்ணீரில் தாமரை இலை ஒட்டாமல் இருப்பது போல பாவத்தினால் பாதிக்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்கிற கிருஷ்ண பரமாத்மா தொடர்ந்து சொல்கிறார், காயேன மனசா புத்யா கேவலைரிந்திரியைரபி யோகின கர்ம குர்வந்தி சங்கம் த்யக்த்வாத்மசுத்தயே. கர்மயோகிகள் மமகாரம் இல்லாமல் வெறும் புலன்களாலும் மனதாலும் புத்தியாலும் உடலாலும் கூட பற்றுதலை துறந்து மன தூய்மையை அடையும் பொருட்டு கர்மத்தை செய்கிறார்கள். அப்படி கர்மயோகி கர்மத்தின் பயனை துறந்து பகவானை அடைவது என்ற அமைதியை பெறுகிறான். ஆனால் பயனில் பற்றுதலுடையவன் ஆசையின் உந்துதலினால் பயனில் பற்று கொண்டு தளைக்கப்படுகிறான் அப்படின்னு ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா பற்றுதலில் ஈடுபாடு வைக்கக்கூடிய கர்மயோகியினுடைய நிலையை பற்றி சொல்லி தொடர்ந்து சொல்கிறார். மனதை தன் வசப்படுத்தி சாங்கிய யோகத்தை, அதாவது சந்நியாச யோகத்தை கடைபிடிக்கின்ற மனிதன் தான் செய்யாமலும் செய்விக்காமலுமே 9 வாயில்கள் இருக்கக்கூடிய உடலாகிய வீட்டில் எல்லா செயல்களையும் மனதால் துறந்து சச்சிதானந்தமயமான பரமாத்ம ஸ்வரூபத்தில் ஆனந்தமயமாக ஆழ்ந்து இருக்கிறான். இப்படி சொல்கிற பரமாத்மா 14-15வது ஸ்லோகங்களில் சொல்கிறார், பகவான் மனிதர்களுடைய கர்த்தா என்னும் தன்மையை உண்டு பண்ணுவதில்லை, கர்மங்களையும் உண்டு பண்ணுவதில்லை. அப்படியே கர்மத்தின் பயனோடு சேர்த்து வைத்தலையும் ஏற்படுத்துவதில்லை. ஆனால் இயல்புதான் செயல்படுகிறது. எங்கும் நிறைந்த பகவான் யாருடைய பாவ செயலையும் ஏற்பதில்லை, நற்செயலையும் ஏற்பதில்லை. ஆனால் அஞ்ஞானத்தினால் ஞானம் மூடப்பட்டிருக்கிறது. அதனால் அஞ்ஞானிகளாக இருக்கக்கூடிய மனிதர்களும் மோகமடைகிறார்கள். இப்படி சொல்கிற பரமாத்மா அடுத்த ஸ்லோகம் 16வது ஸ்லோகத்தில் ஞானத்தை பற்றி சொல்கிறார். ஞானேன து ததஞானம் ஏஷாம் நாசிதமாத்மனஹ தேஷாம் ஆதித்யவஞானம் பிரகாஷயதி தத்பரம். எவர்களுடைய அந்த அஞ்ஞானம் பரமாத்மாவினுடைய தத்துவ ஞானத்தினால் அழிக்கப்பட்டதோ அவர்களுடைய அந்த ஞானம் ஆதவனைப் போல சச்சிதானந்தமயமான பரமாத்மாவை பிரகாசிக்க செய்கிறது. பரமாத்ம ஸ்வரூபத்தை கண்கூடாக காட்டித் தருகிறது அப்படின்னு சொல்கிற பரமாத்மா தொடர்ந்து சொல்கிற, எப்படிப்பட்டவர்களுடைய மனம் புத்தி பரமாத்மாவிலேயே ஒன்றி இருக்கிறதோ, சச்சிதானந்தமயமான பரமாத்மாவிடம் எவர்களுக்கு இடையறாத ஐக்கிய நிலை இருக்கிறதோ, பகவானை மட்டுமே சார்ந்திருக்கின்ற அப்படிப்பட்ட மனிதர்கள் ஞானத்தினால் பாவமற்றவர்களாக ஆகி மீண்டும் திரும்பி வருதல் இல்லாத நிலையை, அதாவது மீண்டும் பிறவாத பெருநிலையான பரமகதியை அடைகிறார்கள். இதை தொடர்ந்து ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா சொல்றார், தத்துவ ஞானிகள் ஆத்மாவான பகவான் எல்லோரிடமும் சமமாக விளங்குகிறார் எனும் கருத்துடையவர்களே அப்படின்னு சொல்லி
இதை தொடர்ந்து சொல்கிறார், எவர்களுடைய மனம் சமபாவனையில் நிலைத்திருக்கிறதோ அவர்களால் உயிர் வாழும் போதே, அதாவது சரீரத்தோடு இருக்கும் நிலையில் கூட அகில உலகமும் வெற்றி கொள்ளப்பட்டது. ஏனென்றால் சச்சிதானந்தமயமான பரமாத்மாவான பரபிரம்மம் மாசற்றது, சமமானது. எனவே அப்படிப்பட்டவர்கள் சச்சிதானந்தமயமான பரபிரம்மத்திலேயே நிலை பெற்றிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறார். இதை தொடர்ந்து ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறார், ந பிரஹ்ருஷ்யேத் பிரியம் பிராப்ய நோத்விஜேத் பிராப்ய சாப்ரியம் ஸ்திர புத்திர சம்மூடோ பிரம்மவித் பிரம்மணி ஸ்திதஹ. அதாவது விருப்பமான பொருளை அடையும் பொழுது மகிழ்ச்சி அடையாமலும், அதே போல விரும்பாததை அடையும் பொழுது கலக்கம் அடையாமலும் இருக்கும் நிலைத்த மதியுடைய சந்தேகங்கள் நீங்கிய பிரம்மஞானி சச்சிதானந்தமய பரபிரம்ம பரமாத்மாவில் எப்பொழுதுமே ஒன்றி நிலைத்து நிற்கிறான். இப்படி சொல்கிற பரமாத்மா அடுத்த ஸ்லோகத்தில் தொடர்ந்து சொல்கிற, வெளியில் இருக்கக்கூடிய புலன்நுகர் பொருட்களில் பற்றற்ற மனமுடைய சாதகன் உள்ளத்தில் தியானத்தினால் ஏற்படுகின்ற சாத்வீகமான எந்த சுகம் உள்ளதோ அதை பெறுகிறான். அதன் பிறகு சச்சிதானந்தமயமான பரபிரம்ம பரமாத்மாவிடம் தியான யோகத்தினால் இரண்டர கலந்துவிட்டு அழியாத ஆனந்தத்தை அனுபவிக்கிறான். இப்படி சொல்ற ஸ்ரீ கிருஷ்ணர் தொடர்ந்து 22வது ஸ்லோகத்தில் சொல்றார், ஏஹி சம்ஸ்பர்ஷஜா போகா துக்கயோனய ஏவதே ஆத்யந்தவந்த கௌந்தேய நதேஷு ரமதே புதஹ. இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார், புலன்களும் புலன்நுகர் பொருட்களும் ஒன்று சேரும் பொழுது போகங்கள் ஏற்படுகிறது. அப்படிப்பட்ட அனைத்தும் உலகப்பற்றுடையவர்களுக்கு சுகமாக தோன்றிய போதும் அவை நிச்சயமாக துக்கத்திற்கு காரணமாகவே இருக்கின்றன. மேலும் இப்படிப்பட்ட புலன்களும் புலன்நுகர் பொருட்களும் அதன் சேர்க்கையும் ஆரம்பமும் முடிவும் கொண்டவை, அனித்தியமானவை. அதனால் அர்ஜுனா, அறிவாளி அவற்றில் இன்புறுவதில்லை. அதே போல எந்த சாதகன் இந்த மனித பிறவிலேயே உடல் அழிவதற்கு முன்பே காமத்தினாலும் கோபத்தினாலும் உண்டாகின்ற எழுச்சியை பொறுத்து கொள்வதற்கு திறன் பெற்று விட்டானோ அப்படிப்பட்ட மனிதனே யோகி, அப்படிப்பட்ட மனிதனே சுகம் பெற்றவன். இப்படி தொடர்ந்து யோகத்தை பற்றி சொல்லிட்டு வர பகவான் அடுத்த ஸ்லோகத்தில், அதாவது 24வது ஸ்லோகத்தில் சொல்கிறார், எப்படிப்பட்டவன் உறுதியுடன் தீர்மானம் செய்து கொண்டு ஆத்மாவிலேயே சுகம் காண்கிறானோ, ஆத்மாவிடமே இன்புற்று இருக்கிறானோ, அப்படியே எவன் ஆத்மாவிலேயே ஞானம் பெற்றவனோ, சச்சிதானந்தமயமான பரபிரம்மத்தில் ஒன்றிவிட்டவனான அந்த சாங்கிய யோகி, அதாவது சந்நியாச யோகி, அமைதி நிறைந்த பரபிரம்மத்தை அடைகிறான். இப்படி சொல்கிற பகவான் அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிற, எப்படிப்பட்டவர்களுடைய எல்லா பாவங்களும் அழிந்து விட்டனவோ, எவர்களுடைய எல்லா சந்தேகங்களும் ஞானத்தினால் தெளிவாகப்பட்டு விட்டனவோ, எவர் அனைத்து உயிரினங்களின் நலனிலும் ஈடுபாடு கொண்டவர்களோ, மேலும் எவர்களுடைய மனம் சஞ்சலமில்லாமல் பரமாத்மாவிடமே நிலைத்திருக்கிறதோ, அந்த பிரம்மத்தை அறிந்தவர்கள் சச்சிதானந்தமயமான நிர்குணமான நிராகாரமான பரபிரம்ம பரமாத்மாவை அடைகிறார்கள். இப்படின்னு சொல்கிற பரமாத்மா 26வது ஸ்லோகத்தில் சொல்கிறார், காம குரோதங்கள் விலகிய, அதாவது காமமும் கோபமும் விலகிய, மனதை வசப்படுத்தி வென்றுவிட்ட பரபிரம்ம பரமாத்மாவை நேரிடையாக அனுபவித்த ஞானிகளுடைய நாலா பக்கங்களிலும் அமைதியின் இருப்பிடமாகிய பரபிரம்ம பரமாத்மாவே நிறைந்திருக்கிறார். இப்படி முதல் ஸ்லோகத்தில் அர்ஜுனர் ஸ்ரீ கிருஷ்ண பகவான்கிட்ட கர்மயோகத்தை பற்றியும் சந்நியாச யோகத்தை பற்றியும் கேட்டிருக்க ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அதுக்கு விளக்கம் கொடுத்துட்டே வரார். இப்போ தொடர்ந்து நம்ம பார்த்தோன்னா 27, 28வது ஸ்லோகங்கள் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தா, ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்கிறார், வெளி விஷய போகங்களை சிந்திக்காமல் அவற்றை வெளியிலேயே தள்ளி கண்களின் பார்வையை 2 புருவங்களின் நடுவிலும்
நாசியின் உள்ளே சஞ்சரிக்கின்ற பிராண அபான வாயுக்களை சமமாக்கி புலன்கள், புத்தி, மனம் இவற்றை அடக்கி ஆசை, பயம், கோபம் ஆகியவற்றிலிருந்து முற்றிலுமாக விடுபட்டு மோக்ஷத்தில் குறியுள்ள பரமாத்மாவையே சிந்தித்து கொண்டிருக்கின்ற முனிவனான அவன் எப்பொழுதும் விடுதலை பெற்றவனே. இப்படி சொல்கிற பரமாத்மா தொடர்ந்து இந்த அத்தியாயத்தினுடைய கடைசி ஸ்லோகமான 29வது ஸ்லோகத்தில் அர்ஜுனன்ட்ட சொல்கிறார், போக்தாரம் யக்ஞ தபசாம் சர்வலோக மகேஸ்வரம் சுஹ்ருதம் சர்வபூதானாம் ஞாத்வா மாம் சாந்தி மிருச்சதி. இதில் சொல்கிறார், என் பக்தன் என்னை எல்லா யாகங்களையும் தவங்களையும் ஏற்பவன் என்றும் அகிலலோக நாயகர்களும் மேலான ஈஸ்வரன் என்றும் அகில சராசர பிராணிகளுக்கும் உற்ற நண்பன், அதாவது தன்னலம் இல்லாத அன்பும் அருளும் உடையவன் என்றும் தத்துவ ரீதியாக அறிந்து மேலான அமைதியை அடைகிறான் அப்படின்னு இந்த அத்தியாயத்தில் அர்ஜுனரோட கேள்வி, அதாவது கர்மயோகம், சாங்கிய யோகமான சந்நியாச யோகம், இவை இரண்டில் எது மேன்மை அளிக்கக்கூடியவை அப்படின்னு முதல் ஸ்லோகத்தில் கேட்டிருக்கிறத நம்ம பார்த்தோம். இதுக்கு தொடர்ந்து ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா சொல்லிட்டு வர விளக்கின் வர, ஆனாலும் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னு பார்த்தா, சாதனை முறையில், அதாவது கடைபிடிக்கக்கூடிய முறையில் எளிதாக இருப்பதால் கர்மயோகமானது மேன்மை அளிக்கக்கூடியது, சிறந்தது அப்படின்னு சொல்கிற. இதோட இந்த அத்தியாயமானது முடிவடைகிறது. ஓம் தத் சதிதி ஸ்ரீமத் பகவத்கீதாசு உபனிஷத்சு பிரம்ம வித்யாயாம் யோகசாஸ்திரே ஸ்ரீகிருஷ்ணார்ஜுன சம்வாதே கர்ம சந்நியாச யோகோ நாம பஞ்சமோத்யாயः. இப்படி இந்த 29 ஸ்லோகங்கள் கொண்ட இந்த 5வது அத்தியாயமான கர்ம சந்நியாச யோகமானது முடிவடைகிறது. இதை தொடர்ந்து நம்ம அடுத்த வீடியோவில் 6வது அத்தியாயம் ஆத்ம சம்யம யோகத்தினுடைய ஸ்லோக பாராயணத்தை பார்க்கலாம்.